ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம சில சமயம் மற்றவங்களுக்கு நம்ம இயலாமையில் இருக்கும்போதும் செய்கிற உதவி நம்ம எதிர்பாராத பெரிய பலன்களை நமக்கு உண்டு பண்ணும். நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ராகாப் அப்படிங்கிற ஒருத்தங்க இஸ்ரேல் ஜனங்கள் அனுப்பின 2 ஸ்பைஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க நாட்டில் என்ன பண்ணுவாங்க, அதாவது எரிகோல மறைச்சி வச்சுருவாங்க. சரி, அவங்க இப்போ இஸ்ரேல் நாட்டுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி நாடு. இப்போதைக்கு அவங்க இந்த ராகாப் எடுத்த ரிஸ்க் ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா ஒருவேளை அவங்க ஊர்க்காரங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஜீவன் போயிடும். இல்லை ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் போரில் தோத்துட்டாங்க அப்படின்னாலும் என்ன ஆகிடும், ராகாப் தான் இதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், அவங்கள கொன்றுவாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த உதவி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ண உதவி எதுக்கு அப்படின்னா அவங்க ஜீவன் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரமே. அதாவது அவங்களால இயலாமல், ஆனால் அவங்க இயலாமல் தான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணது நிமித்தமாக அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லை, நம்ம மத்தேயு 1:5 பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவோட அந்த ஜீனியாலஜியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரும் இடம்பெறுது. ஸோ நம்ம நினைப்போம், நம்ம சில சமயம் நமக்கே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அந்த இயலாமையிலையும் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம எதிர்பாராத, நம்மளால கிரகிக்க முடியாத காரியங்கள் கர்த்தர் நமக்காக செய்வார். காட் பிளஸ் யூ.